கேரளாவில் 18 வயசு பொண்ணு யூடியூப் பார்த்து டயட் ஃபாலோ பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வாட்டர் டயட்னு சொல்லப்படுற தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும்? இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வேணும், 10 நாளில் 10 கிலோ குறையணும் அப்படின்னு நம்ம ஓடணும்னா அது எப்படி பாசிபிள்? ஏன் அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ பொறுமையாக நம்ம ஒரு வெயிட் ஏறி இருப்போம். ஏன் அந்த பொறுமை இல்லை உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னும் போது? இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணும். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்லாம் கட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் பாடியில் குளுக்கோஸ் இல்லாமல் போகும். குளுக்கோஸ் கம்மியாகும் பொழுது உங்கள் பாடியில் கொழுப்பு எனர்ஜி கொடுக்கும். இது ரொம்ப அதிகமாக போக போக கூட சேர்ந்து கீட்டோன் பாடிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகும். குளுக்கோஸ் இல்லாததுனால இன்சுலினோட ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடும். லிவர் உடனே பயந்து ஐயோ குளுக்கோஸே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஃபேட்டை நிறைய கொடுத்து அதுவும் கீட்டோன் பாடிஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓவர் த பீரியட் இந்த கீட்டோன் பாடிஸ் பாடியில் அதிகமாகும் போது உங்களோட பிளட் அசிடிக்காக மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும், உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், உங்களோட போன் டென்சிட்டி ஃபுல்லாக போகும், கான்ஸ்டிபேஷன், டீஹைட்ரேஷன் ஒரு சிம்டம்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போக வேண்டாம். எப்போவுமே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் நோக்கி போகாதீங்க. பொறுமையாக ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டயட்டிஷியன் கிட்டேயோ நியூட்ரிஷன் கிட்டேயோ கன்சல்டேஷன் எடுங்க. இல்லையா நீங்கள் இருக்கிறதே நல்லது, எந்த சிம்பிள் மெத்தடும் ட்ரை பண்ணாமல் நார்மலாக இருந்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் தெரியாமல் சாப்பிட்டதெல்லாம் போதும், இன்னும் தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க.